friends, welcome to Sam Ria channel. The 50 reality show episode 29 பத்தினா விரிவான பார்வை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எபிசோட்லயும் ஸ்ருதிகா இல்ல, பட் ஸ்டில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதுனால தவறாம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பட் ஸ்ருதிகா வந்து இன்னும் ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 3-4 டேஸ்ல வந்து ஸ்ருதிகா will be back. பட் நமக்கு எப்போதுல இருந்து எபிசோட்ல அவங்க கரெக்டா வருவாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஒரு நாளே வந்து ஒரு 2-3 நாள் பிரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேபி 1 வீக் கூட ஆகலாம். பட் ஸ்ருதிகா கண்டிப்பா வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்ம நம்பலாம். ஸ்ருதிகா மட்டும் இல்ல, திக்விஜயும் திரும்பி வருவார். இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஊர்வஷி வந்து வன்ஷிஜோட ஆட்டிடியூட பத்தி பேசிட்டு இருக்காங்க. வன்ஷிஜ் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறதும், இந்த ப்ரோக்ராமை விட தான் சிறந்தவர் அப்படின்னு நினைச்சுக்கிறதுமே வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி மற்ற பெண்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஊர்வஷி. அங்கேருந்து பிரின்ஸ் வந்துட்டு நேற்று ஆக்சுவலி வந்து அவர் எல்லாரும் முன்னாடியும் வச்சு வன்ஷிஜ கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி எதுக்காக நீ வெளியில போய் எல்லாரும் பத்தியும் பேசுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான விளக்கம் கொடுக்க தான் பிரின்ஸ் வராரு. இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா, நீ என்ன மட்டும் பற்றி பேசல, அந்த வீடியோவில் கரணை பற்றி பேசியிருந்த, சிவத்தை பற்றி பேசியிருந்த, எல்லாரை பற்றியும் பேசியிருந்தேன். அதனால தான் நான் எல்லாருக்கும் முன்னாடி அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டு வச்சு பேசினேனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. நீ நிறைய வளரணும் இன்னும், அதனால வந்து இந்த மாதிரி தப்பான வழியில போய் உன் பேரை கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு பிரின்ஸ். ஓகே, இந்த அட்வைஸ் வந்து வன்ஷிஜ்க்கு வேணும் தான். ஏன்னா மூக்கு மேல கோவம் வருது, பெரியவங்க அது இதுன்னு யோசிக்காம அண்ட் அவங்க வந்து ஃபீல்டுல எந்த லெவல்ல இருக்காங்க அதெல்லாம் கூட யோசிக்காம டக்குன்னு அவங்க மேல ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றதும் ட்ரோல் பண்றதும் தப்பு அப்படிங்கிறது வந்து வன்ஷிஜ்க்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து எவ்வளவு தூரம் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு வந்து வன்ஷிஜ்க்கு புரிஞ்சிருக்கும் நம்பலாம். ஃபைசு அண்ட் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடவை யுவிகா அவங்களோட சேர்ந்து பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து யுவிகா அவங்களோட சேர்ந்து அவங்க டீம்ல விளையாண்டாங்க இல்லையா, ஸோ இந்த தடவை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இவர் வந்து அவரோட கன்சர்னை வாய்ஸ் அவுட் பண்ண உடனே தான் டீம்ல இருக்க மற்றவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கும் வந்து யுவிகா நம்ம டீம்ல விளையாடுறது விருப்பம் இல்லை, பிகாஸ் யூவிகா வந்து பிரின்ஸோட நல்ல அலையன்ஸ்ல இருக்காங்க, பிரின்ஸோட வைஃப் வேற. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க நம்ம டீம்ல வந்து விளையாடுறது வந்து எனக்கு சரியா படல, அது வேவ் பார்க்க வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நிக்கி வந்து இதை பத்தி நீ எப்படி போய் சொல்லுவ அவங்க கிட்ட, அதாவது நீங்க வராதிங்க நீங்க வாங்க, அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நீ எப்படி போய் சொல்லுவ, சொன்னா நீ தானே தப்பா தெரிவ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இருந்தாலும் ஃபைஸ் வந்து இல்ல நான் கேட்டுக்கிறேன், அவங்க அநேகமா நம்ம டீம்ல விளையாட வர மாட்டாங்க, இருந்தாலும் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஃபைஸு. லயன் வந்து சொல்றாரு, ஃபேன்ஸோட மணி பாட்ல 50 lakhs கிட்ட நீங்க சேர்க்கணும், சீக்கிரமா அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேண்டாவோட குவாலிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு பேண்டா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 4 டீமா பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ 4 டீமா பிரிக்கிறாங்க. அதுல சிவத் சொல்றாரு நான் தான் வந்து கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் டீம்ல வந்து சொல்றாரு. அண்ட் பிரின்ஸ் சொல்றாரு ஹமதுமே வந்து கேப்டனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருந்து கடைசியில சிவத் வந்து கேப்டனா வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து 4 கேப்டன் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த 4 கேப்டன் பாத்தீங்கன்னா கட்டாரியா, சிவத், நட்டாலியா அண்ட் நேஹல், இவங்க 4 பேரும் வந்து கேப்டனா இருக்கிறாங்க. இப்போ பிரின்ஸ் டீம்ல தான் ரிதிமா இருக்காங்க. பிரின்ஸ் வந்து ரிதிமா கிட்ட சொல்லிட்டாராம், நீ வந்து அன்சேஃப் ஜோன்ல போய்க்கோ, டேஞ்சர் ஜோன்ல போய்க்கோ, நான் வந்து ஓட் பண்ணி உன்னை காப்பாத்துறேன்னு. ஸோ லயன் கேட்கிறாரு, இந்த முடிவை பத்தி உனக்கு சந்தோஷம் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரிதிமா சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, பட் ஸ்டில் வந்து பிரின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வாக்கு கொடுத்திருக்காரு என்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அவங்க போய் டேஞ்சர் ஜோன்ல நின்னுக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்க போய் அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து என்னமோ தோணுது, என்ன மாதிரி லாயலான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு எப்பவுமே நேஹலுக்கு பிரின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தராரு, அதே நேரத்துக்கு மாதிரி பிரின்ஸ் வந்து என்னை பத்தி நான் பெர்ஃபார்மர்னு ஃபீல் பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இவங்க எல்லாம் வந்து எப்படியாவது என்னை வெளியில அனுப்பணும்னு பாக்குறாங்கன்றது வந்து எனக்கு தோணுது, இப்படிதான் அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிதிமா சொல்றாங்க. பரவாயில்லையே, இந்த இன்ஸ்டிங் கரெக்டா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க டீம்ல எல்லாருமே வந்து ரிதிமாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா கிருஷ்ணா, அப்புறம் நேஹல், கிருஷ்ணா நேஹலோடய பிளான் போட்டு வச்சிருக்காங்க ரிதிமாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பிளான் பண்ணி டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ரிதிமா வந்து நான் பெர்ஃபார்மர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிவத்தோட டீம்ல இருந்து இப்போ தீனோவை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறாங்க. அது வந்து தீனோ வந்து ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்துக்கிறாரு. நான் வந்து டீமுக்காக நான் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனுக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி போறாரு. அவர் எதுவுமே வந்து கோமாலாம் பேசல. இப்ப லயன் சொல்றாரு, என்னதான் வந்து நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும் நீங்க வந்து அன்சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க, டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கீங்க, பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்க அப்படி விளையாண்டு நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் தருவேன், அந்த பவர் மூலமா நீங்க உள்ள இருக்கிற யாரையாவது வந்து டேஞ்சர் ஜோன்ல தூக்கி போடலாம் அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் பவரா இருக்கு, டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மக்களே இன்னொரு ஆளை டேஞ்சர் ஜோனுக்கு இழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள விட வீக்கான ஒரு கண்டஸ்டன்ட்டை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிடலாம் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரிதிமா என்ன சொல்றாங்க, இந்த கேம் வந்து நான் ஃபன்னுக்காக தான் விளையாடுறேன், ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் வன்ஷிஜ் தான் தூக்கி வெளியில போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வன்ஷிஜ் தான் நான் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரிதிமா. ஏன்னா வன்ஷிஜ் வந்து ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டாரு, அவர் ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு ரிதிமா ஃபீல் பண்றாங்க. ஸோ வன்ஷிஜ் தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது.
கேம் பார்த்தீங்கன்னா ஹோலி ரிலேட்டடாக தான் கேம் இருக்கு. அங்கே ஹோலி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது உள்ள வந்து கண்டஸ்டன்ஸ் உடைய ஃபோட்டோஸ் இருக்கு. அப்புறம் இந்த சைடில் ஒரு 4 பாக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ள தான் 4 டீமும் நிற்கணும். அது இல்லாமல் ஒரு ட்ரம் இருக்கு. ஒரு பாக்ஸ்லையும் ஒரு ட்ரம் இருக்கு. ஸோ அந்த ட்ரம்குள்ள இந்த 8 டீமாக பிரிச்சிருக்காங்களா, அதில் ஒரு டீம் மாற்றி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் மாற்றி வந்து அந்த ட்ரம்குள்ள ரோல் ஆகி போயிட்டு அவங்களுடைய பர்டிகுலர் ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி ரோல் ஆகி வரணும். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் ஆகி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி வந்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கப்படும். அவங்க வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து யாரையாவது நாமினேட் பண்ணலாம் டேஞ்சர் ஜோனுக்கு. ஸோ இதுதான் வந்து காம்படிஷன். ஸோ இந்த 4 டீமோட எப்போ நினைச்சாலும் ரிதிமாவோ இல்லை தீனோவோ ஒரே ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேஞ்சர் ஜோன்ல ஆல்ரெடி இருக்க ரிதிமாவோ தீனோவோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சொல்லியிருக்காரு லயன். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆச்சு. கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜத் சொல்றாரு, என்னாலலாம் ரோல் ஆக முடியாது, அதனால நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நிறைய பேரை அனுப்பி வைக்கிறாரு ரஜத். அவங்க டீம்ல வந்து அவர் ட்ரம்ல ரோல் பண்றது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு இருக்காரு. இதுல வந்து நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து அர்பாஸால தப்பு நடக்குது ரஜத் டீம்ல. முக்கியமா ஃபர்ஸ்ட் அர்பாஸால என்ன நடக்குதுன்னா, ஃபைசு வந்து அந்த ட்ரம்ல ரோல் பண்ணி போகும்பொழுது அர்பாஸ் காலை வச்சு எட்டி உதச்சிடுறாரு. ஸோ பிரின்ஸ் வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர், அவர் வந்து பண்ணது தப்பு, சீட்டிங் இது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாவம் ஃபைசு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு. அதாவது அர்பாஸ் பண்ண தப்புக்கு ஃபைசு எதுவுமே பண்ணாம அவர் டிஸ்குவாலிஃபை ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் தான், ஃபைசு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துட்டாரு அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு அவர் டிஸ்குவாலிஃபை ஆனதுனால மற்ற 3 பேர்ல வின் ஆயிட்டாங்க. அது வந்து பிரின்ஸ் டீம்ல ஒரு ஆள் தான் வின் பண்ணாங்க. ஸோ பிரின்ஸ் டீம்ல வின் பண்ண உடனே அவங்க கத்தாரியாவை நாமினேட் பண்ணி விட்டாங்க. இன்னொரு விஷயமும் அர்பாஸால தான் நடந்தது தப்பு. அர்பாஸ் என்ன பண்ணாருன்னா, அவர் ட்ரம்ல ரோல் பண்ணி போகும்பொழுது அங்க போய் அந்த ஹோலி பவுடருக்கு நடுவில் போட்டோ தேடி எடுக்கணும்ல, அந்த நேரத்துல கிருஷ்ணாவுடைய போட்டோவை அவர் கையில மாட்டுச்சுன்னு அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. ஸோ கிருஷ்ணா கேட்டுமே வந்துட்டு அந்த போட்டோவை அவர் கொடுக்கல. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த ரவுண்டே டிஸ்குவாலிஃபைட்னு ஆச்சு. இது நடுவில் என்ன ஆச்சுன்னா அந்த ரவுண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் தானே இந்த ரவுண்ட் வின் பண்ணேன், நீங்க இப்படி டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டை திரும்பி கொண்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு லயன் கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் லயன் வந்து இறக்கமே இல்லாமல் அதெல்லாம் கிடையாது, இந்த ரவுண்ட் வந்து செகண்ட் டைம் போகும்னு சொல்லிட்டு திரும்பவுமே வந்துட்டு ட்ரம்ல ரோல் பண்ணி போங்கன்னு சொல்லிடுறாங்க. அர்ச்சனா திரும்பவும் பண்றாங்க. பட் அர்ச்சனாக்கு முன்னாடியே ஒரு தடவை ப்ராக்டிஸ் இருந்ததுனால இந்த தடவை முன்னாடி பண்ணதை விட ஃபாஸ்டா போயிட்டு திரும்பி ஃபாஸ்டா வந்துடுறாங்க. ஸோ செகண்ட் டைமுமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வின் பண்றாங்க. அதெல்லாம் வந்து செம்மையா இருந்தது நிஜமா. அர்ச்சனாவை பேசிக்லி வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் அப்படிலாம் எனக்கு தோணும். ஆனா நேத்து வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டீம் பிளேயரா தான் நான் அர்ச்சனாவை பார்த்தேன். அதே மாதிரி ஓட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா யாரோட முடிவையும் எடுத்துக்காம பிரின்ஸ் வந்து எதோ ஓத பார்த்தாரு அர்ச்சனா காதுல. பட் பிரின்ஸ் சொல்றது யார் சொல்றதையுமே கேட்காம அர்ச்சனா வந்து என்ன பண்றாங்கன்னா விக்ராந்தை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுறாங்க. விச் இஸ் வெரி குட். நான் நினைச்சேன் அர்ச்சனா அவங்க டீம்மேட்ஸ் யாரையாவது தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நல்லது அவங்க பண்ணல. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு அன்பிரடிக்டபிள் வின் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊர்வஷி, அதுவும் மனிஷா அவங்களுக்கெல்லாம் எதிர்க்க, அதாவது யங் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா வந்து ஊர்வஷி வின் பண்ணது வந்து நம்பவே முடியல. பிகாஸ் ஊர்வஷி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கம்பேரேட்டிவ்லி மற்ற கண்டஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன் அண்ட் அவங்களால பிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டீம்ல அவங்களை எடுக்கவே யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் அது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஊர்வஷி வந்துட்டு இவங்க 4 பேர் மத்தியில் போய் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ண உடனே யாராலையுமே வந்து நம்பவே முடியல. கிருஷ்ணாலாம் வந்து பெரிய சல்யூட்டு அப்படின்னு சொன்னாங்க ஊர்வஷிக்கு. ஏன்னா ஊர்வஷி இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்வஷியும் வந்து பிரின்ஸ் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஊர்வஷி கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க வந்து மனிஷாவை வந்து தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஊர்வஷி சொல்றாங்க, இந்த தடவை நான் எடுக்கிறது தான் சாய்ஸ், பிகாஸ் நான் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் நினைக்கிற ஆளை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருஷியை தூக்கி போடுறாங்க. ஸோ இது வந்து பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய அடி. பிகாஸ் அவர் எப்பவுமே வந்து அருஷி ஹமித் இவங்க 2 பேரும் அப்படியே புத்தி காப்பாற்றுவார். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான பிளேயர்ஸ் டீமுக்கு, அதனால இவங்க போயிடக்கூடாதுன்னு ரொம்ப புத்தி காப்பாற்றுவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஊர்வஷி வந்து அருஷியை அனுப்புனது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருந்தது. பட் ஸ்டில் வந்து அருஷியை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா பிரின்ஸ் உள்ள இருக்காரு இல்லையா. ஸோ பிரின்ஸ் வந்து எல்லாரோட மண்டையும் கழுவி அருஷிக்கு ஓட் போட சொல்லி அருஷியை வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவாரு. அடுத்து ஒரு முக்கியமான டிக்கெட் வந்து உள்ள போயிருக்கு டேஞ்சர் ஜோன்ல. அது பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து பிரின்ஸ் டீம்ல இருக்கிற ஒருத்தர் தான் வந்து டேஞ்சர் ஜோன்ல போடுவாங்க. ஸோ அப்போ கூட வந்துட்டு நிக்கி சொல்லுவாங்க, அது அவரோட பிரெயினா இருக்காது, அது பிரின்ஸோட பிரெயினா தான் இருக்கும். ஸோ பிரின்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த டீம் முழுக்க செய்யும். ஸோ பிரின்ஸ் தான் சொல்லியிருப்பாரு நிக்கியை போட சொல்லி, அதனால அவங்க தூக்கி என்ன போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே தான். பட் ஏன்னா நிக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து ஒழுங்கா பண்ணல. அந்த ட்ரம்குள்ள ரோல் ஆகுறதுலயும் அவங்க எங்கேயோ போனாங்க. அவங்களே சொன்னாங்க, நான் எங்க சுத்திட்டு இருக்கேன், எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, நானே உலகத்தையே சுத்துற மாதிரி இருந்தது, அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் அப்படின்னாங்க. உண்மையாவே அந்த டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டம் தான், மண்டலாம் சுத்தம். நிறைய பேர் வந்து
இருந்தது. ஆனா அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. முக்கியமா நட்டாலியாலாம் வந்து சான்ஸே இல்லாம சூப்பரா ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் ஃபோட்டோ கிடைச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ள மத்தவங்கலாம் ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. ஷிவித்லாம் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட் லக்கா இருந்தது பாவம் நட்டாலியாக்கு. மற்றபடி அந்த ட்ரம்ல ரோல் பண்ணிட்டு போனதுலாம் பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட அவங்க ரோல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி பிரின்ஸ், ரஜத் இவங்கெல்லாம் போட்டி போட்டாங்க. அதில் பிரின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ பிரின்ஸ் வின் பண்ண உடனே பிரின்ஸ் வந்து ரஜத்தை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டாரு. ஸோ ரஜத் வந்து இதை ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரின்ஸோட போட்டி போடும்பொழுது பிரின்ஸ் வின் பண்ணா என்னை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுவாருன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஸோ அதே மாதிரி தான் நடந்துருச்சு. டேஞ்சர் ஜோன்ல போட்டாப்ல. ஸோ அதே மாதிரி தான் நடந்துருச்சு. ரஜத்தை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டாரு. அப்போவுமே ரஜத் வந்து சொல்றாரு, ஐயோ இன்னைக்கு நான் போயிடுவேன் தான் போல இருக்கே, ஸ்ருத்திகா வேற இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனிஷா சொல்றாங்க, ஆமா ஸ்ருத்திகா இல்லைல்ல, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஓட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மனிஷா சொல்றாங்க. ஸோ இது பார்க்க வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மனிஷா மேல அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சிருந்தாரு ரஜத். மனிஷா வந்து எதுவுமே பண்ண விடக்கூடாது, வின் பண்ண விடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் மனிஷாவை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடுங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு மனிஷா இறங்கி போய் நான் ஹெல்ப் பண்றேன், நான் இந்த தடவை உங்களுக்கு ஓட் பண்றேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. ஏன்னா மனிஷாக்குமே தெரியும் ரஜத் வந்து மனிஷாவை டார்கெட் பண்ணுது. பட் ஸ்டில் வந்து ஸ்ருதிகா இல்லை அப்படின்றதுனால ஸ்ருதிகாக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஓட் பண்றேன் அப்படின்னு சொன்னது வந்து நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது. இன்னமும் மனிஷாவை டார்கெட் பண்ணுவாரா ரஜத் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ நடந்த பிறகும். ஸோ எஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி பெரிய தலைகள்லாம் உள்ள போயிருக்கு. கத்தாரியா போயிருக்காப்புல, நிக்கி இருக்காப்புல, ரஜத் இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஸ்ருதிகா டீமை சேர்ந்து நிறைய பேர் வந்து உள்ள இருக்காங்க, டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அண்ட் அர்பாஸ் அண்ட் ஃபைஸு வந்து டிஸ்குவாலிஃபை தான் ஆனாங்களே தவிர அவங்கள தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போடல. அண்ட் ஆல்ரெடி ரிதிமா அண்ட் தீனோ இவங்க 2 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அண்ட் பிரின்ஸ் டீம்ல வந்து அருஷிலாம் இருக்காங்க. ஸோ யார் வந்து போவா அப்படின்றது வந்து ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிக்கியை தான் ஓட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அங்கே நிக்கிக்கு தான் சப்போர்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அர்பாஸை தவிர வேற யாராவது நிக்கிக்கு ஓட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். அங்கே யாருமே வந்து நிக்கிக்கு ஓட் பண்ற மாதிரி தெரியல, நிக்கிக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி தெரியல. ஸோ நிக்கி வந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த எபிசோட் முடிஞ்ச கையோட இந்த டாஸ்க் முடிஞ்ச கையோட வந்துட்டு ஹோலி செலிப்ரேஷனுக்காக ஒரு சிங்கர் உள்ள வராரு. ஸோ அந்த சிங்கர் வச்சு ஹோலிக்காக சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அது இல்லாமல் பிரின்ஸ், நருலா, அப்புறம் சாமி, காக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆன் ஸ்பாட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அது நல்லா இருந்தது. பிரின்ஸ் வந்து அவ்வளோ நல்லா பாடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரின்ஸோட சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமாக நடந்த விஷயங்கள். நாளைக்கு வந்து ஓட் அவுட் பண்ணுறதை காட்டுறாங்க. அதில் நிக்கி வந்து திவ்யா மேலே பயங்கர கோவமாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா திவ்யாவுக்கு வந்து நிக்கி நிறையா தடவை ஓட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆட்கள் உள்ளே இருக்கும் பொழுது கூட, என்னோட அலையன்ஸ் ஆட்கள் உள்ளே இருக்கும் பொழுது கூட நான் உனக்காக ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை வந்துட்டு திவ்யா என்ன பண்றாங்க, நிக்கிக்கு ஓட் பண்ணாம அவங்களோட அலையன்ஸ்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு விக்ராந்த்லாம் இருக்காரு. ஸோ நான் அவங்களுக்கு ஆதரவாக தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்களுக்கு ஆதரவாக ஓட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காக நிக்கி ரொம்ப கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எபிசோடா இருக்க போகுது. அண்ட் ரஜத் சேவ் ஆயிடுற மாதிரி தெரியுது. நான் இனி வருபவைன்னு போடுவாங்கல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா ரஜத் வந்து சேஃப் ஜோனில் போய் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. மற்ற கண்டஸ்டன்ஸோட சேர்ந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரஜத் வந்து சேவ் ஆயிடுறாருன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருந்தது. ஃபைஸுக்கு வந்து அத்னன் அண்ட் கத்தாரியா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ ரஜத்தும் இருக்கும் பொழுது யாருக்கு எப்படி ஓட் போகும் அப்படின்னு தெரியல, யாருக்கு ஓட் போடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ரஜத் சேவ் ஆயிடுற மாதிரி தான் தெரியுது. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்ருத்திகா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, bye from Jemima. Take care.